لقد خلقنا الإنسان في كبد. لقد خلقنا நாங்கள் படைத்தோம் அல் இன்சான், இன்சான் என்றால் மனிதன், மனிதனை நாங்கள் படைத்தோம் ஃபி கபத், கபதிலே படைத்தோம். கபத் என்று சொன்னால் டயர்டு, கஷ்டம், இயலாமை, இதுக்கெல்லாம் கபத் என்று சொல்றோம். இது ஒரு பொதுவான ஒரு பரந்த ஒரு சொல். இமாம் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீரிலே இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார், மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாகி சொர்க்கத்துக்கு போகும் வரை வாழ்க்கை கபது தான். இந்த உலகத்துல ராஹத் இல்லை, எல்லாமே கஷ்டம், எல்லாமே டயர்ட். அவர் சொல்றார், ஒரு மனிதன் பிறந்த உடனே, ஒரு பிள்ளை பிறந்தா ஃபர்ஸ்டுக்கு அழுகுது, அங்கேயே கபது ஸ்டார்ட் ஆயிடுது, கஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுது. வாழ்க்கையை சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் போகும் வரை கஷ்டம் தான். இப்ப பிறந்த உடனே கஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த கஷ்டத்துல அவன் அழுகுது. அதுக்கப்புறம் அவனோட தொப்புள் கொடி வெட்டப்படுகிறது, அதுக்கும் ஒரு வேதனை தான், அதுவும் ஒரு கபது தான், கஷ்டம் தான். அதுக்கு அவர் சொல்ற அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. அதுக்கு பிறகு அவனை தொட்டில போட்டா அங்கேயும் கபத் தான். தொட்டில போட்டா அவன் நிம்மதியா கையை கால ஆட்ட இயலாது, அங்கேயும் ஒரு அடக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் வாழ்றான். அதுக்கு பிறகு அப்படி போகல அவர் சொல்ற பல்லு முளைக்குது, பல்லு முளைக்கக்கூடிய எவ்வளவு வேதனை, அங்கேயும் கபத் தான். இப்படி வேதனை தான். அதுக்கு பிறகு அவன் பேசுறது, அவனுக்கு பிறகு அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றது, தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது, பால்குடி மறக்கதையும் ஒரு கபத்தை தான் சொல்றாரு. ஏனண்டா ஒரு குழந்தை பிறந்து பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற டைம் இல்லை, அது போஷாக்கான உணவு, வேற எந்த சாப்பாடும் தேவையில்லை, தாக்கிட்டு இருந்தது கிடைச்சிட்டு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த பால்குடி மறக்கன்றது அங்கே கஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது. உணவு தேடி அவன் அலைய வேண்டியிருக்குது, உழைக்க வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் அவன் பெரிய ஆள் ஆகுறான், ஒரு திருமணம், அதுல கஷ்டம், இப்படி கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாகவே வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இது மௌத்தாகும் வரை இருக்கு. மௌத்தானதுக்கு பிறகும் அப்படிதான் இருக்கு. அவருக்குள்ள போனா அங்கேயும் கஷ்டம். இப்படி தொடர்ந்து போய் கேள்வியானது கேட்டு சொர்க்கத்துக்கு போகும் வரை நம்முடைய வாழ்க்கை கபது தான். எனவே இந்த உலகத்தில் ராகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே கஷ்டம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுக்கும். அல்லாஹ் ஜல்ல முதல்ல சொல்றாங்க சூரத்துல் முல்க்ல, நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதே லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை சோதிக்கிறது. நம்ம வாழ்க்கைன்றது சோதனை தான்.